நண்பர்களே, குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அன்பானவள் பாகம் 10. வாங்க கதைக்குள்ள போவோம். சுமி அவள் தோழி கவியிடம் கத்திக் கொண்டிருக்க அதை என்ன பெண்ணிவள் என்ற எண்ணத்துடன் பார்த்திருந்தாள் மித்ரா. அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் கூட விளையாடுறது இவளுக்கு விளையாட்டா போச்சா? இப்படித்தான் காலையில அண்ணான்னு கூட பார்க்காம அப்படி அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறா. இதை நான் கேட்டா அவங்க என்னமோ இவ சின்ன பெண்ணா, இவங்க வீட்டை சொல்லணும், அவ்வளோ செல்லம், மரியாதை இல்ல, பேச தெரியல, இப்ப யாரோ ஒரு பையன் ஃபீலிங்ஸ் கூட விளையாட போறா. மித்ராவின் மனம் சுமிக்கு எதிராய் அத்தனையும் அடுக்கிக் கொண்டிருந்தது. அதிலும் இன்று காலையில் அவள் மேல் அத்தனை கோபத்தில் இருந்தாள். அவளால் தானே காலையில் சர்வாவுடன் சண்டையும் கூட. இந்த நினைப்பெல்லாம் இருந்த இதமான மனநிலையை குலைக்க தலைவலிக்க ஆரம்பித்தது. இருவிரல் கொண்டு அழுத்தமாய் அவள் நெற்றி தேய்த்து கொண்டவள் ஆழ மூச்சிழுத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் உள் சென்று சிறிது நேரத்திலேயே சுமித்ராவும் வந்துவிட்டாள். அவள் முகமே ஏதோ தீவிரமாய் யோசித்துக் கொண்டிருக்கிறாள் என கூறிக்கொண்டிருந்தது. அவளை பார்த்து இருந்த மித்ராவும் யோசித்துக் கொண்டுதான் இருந்தாள். இவளின் காதல் நாடகத்தில் இருந்து அந்த மூன்றாவது மனிதனை எப்படி காப்பாற்றுவது என. யாரோ ஒருவனுக்காகவே கண்டிப்பாக ஏதாவது செய்ய வேண்டும் என நினைப்பவள் அந்த யாரோ ஒருவன் அவள் உயிர் தம்பி என தெரிய வந்தாள். மித்ராவின் அந்த யோசனைகள் தீரும் முன்னே சர்வா ஃப்ரெஷ் ஆகி வந்து விட்டான். அவன் வந்ததும் இப்போது அவள் சிந்தை முழுதும் அவனாகி போனான். இன்று அவனை அளந்து ரசிக்க முடிவு கொண்டாள் போலும். அவனை மேலிருந்து கீழ்வரை பார்வையால் வருடினாள். குளித்திருப்பான் போலும். சரியாக துவட்டாமல் அங்கங்கு தண்ணீர் பளிச்சிட்டு நின்றது. கலைந்த தலைமுடிகளை அவன் கை கொண்டே கோதிக்கொண்டான். அகன்ற நெற்றி, அடர்த்தியான புருவங்கள், தீர்க்கமான பார்வையுடைய கண்கள். அந்த கண்களும் இப்போது சிவந்திருந்தது. அழுதானா, இல்லை உறக்கமில்லையா? மனம் துடித்து அடங்கியது. கேட்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பார்வை தொடர்ந்தது. கூர்நாசை தொடர்ந்து அழுத்தமான உதடுகள், திண்ணென்ற மார்பு, அகன்ற தோள்கள். அதில்தானே அன்று உறங்கினோம். நினைவு தந்த மாயத்தில் உள்ளங்கை கொண்டு முகத்தை தேய்த்து குனிந்து கொண்டாள். ஹா மித்ரா, இதுதான் வெக்கமா? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் மித்ரா. மனம் செய்த கேலியில் இதழ்கள் புன்னகை பூவை பூக்கவிட்டது. ஏதோ ஒரு உள்ளுணர்வு தாக்க சட்டென நிமிர்ந்து பார்த்தாள். அவன்தான் சர்வா. உள்ளம் கொள்ளும் புன்னகையுடன் அவளைத்தான் பார்த்திருந்தான். அவளும் அவள் புன்னகை மாறாமலேயே அவனை நோக்கி மிதப்பாய் ஒற்றை புருவம் உயர்த்தி வைத்தாள். இத்தனை நேரம் உடல் கொண்ட சோர்வு, மனம் கொண்ட கவலையெல்லாம் அவன் யாழின் இந்த புதிதான ரசனை பார்வையில் மாயமாகி போனது. முதலில் அவன் பார்வையை கவனிக்காதவன் பின்புதான் கவனித்தான். அதிலும் இதுவரை கண்டிராத அவள் நாணம் கண்டு தலைவன் அவன் பித்தாகியே போனான். அவள் பாவனைகளை அணு அணுவாய் ரசித்து உயிரில் பொதிந்தவனிடம் பார்வையால் திமிர்காட்டி கேட்கிறாள் என்ன என்று. என்னவென கூறுவான்? உள்ளத்தில் அடித்த சாரல்தனை கூறுவானா? அணு அணுவாய் அவள் அவனில் நிகழ்த்தும் மாயங்களை கூறுவானா? அவள் மேல் அவன் உயிர் கொண்ட காதலை கூறுவானா? ஓர் திங்களில் அவன் உலகம் மாறிப்போன அதிசயத்தைத்தான் கூறுவானா? எதை கூற சொல்லி கேட்கிறாள் பாவை அவள்? மனதின் ஓசைகள் நில்லாது காதலின் பிதறிக்கொண்டிருக்க கண்கள் தன்னால் அவள் பார்வைக்கு பதில் பார்வை பார்த்தது. புருவத்தை நெளித்து உயர்த்தியவன் இதழோரமாய் குறிஞ்சிருப்பை சூடிக்கொண்டு அப்படியா என ஒரு பார்வை பார்த்து வைத்தான். அதற்கு அவன் பதில் பார்வையின் முன் சாந்தாவின் குரல் இருவர் கனவுகளையும் கலைத்தது. வாங்க சாப்பிடலாம், எல்லாம் ரெடி. எல்லோரும் எழுந்து முன்னால் செல்ல மெதுவாய் சர்வாவுடன் பின்னால் இணைந்து கொண்டாள். என்ன பார்வையெல்லாம் பலமா இருக்கு? புன்னகை மாறாமலேயே கேள்விக்கணை வந்தது. உடன் பார்வை வில்லிலிருந்து தாழ முடியா மயங்கும் மாய வித்தையும் சேர்ந்து கொண்டது. ஓ, அதை நேசம் என சொல்ல வேண்டுமோ? ஓரடி இடைவெளியில் அவள் அருகில் அவன் ஓர விழியால் இமைமூடி திறந்து தலைவன் அவனை பாவை அவள் ஒரு பார்வை பார்க்க தலைவன் மனம் புலம்புகிறது. ஹே மயக்கரடி கண்ணம்மா. தலைவன் மனக்குரல் கேளாமல் இன்னும் இன்னும் அவனை துடிக்க செய்கிறாள் மாயக்காரி. ஏன் நான் பார்க்க கூடாதா? ஏற்கனவே தலைவி மேல் கொள்ளை கொள்ளும் காதல் தலைவனுக்கு. இதில் அவள் பார்வையிலும் கேள்வியிலும் மொத்தமாய் வீழ்ந்தே போனான். எப்படி சொல்லுவான் பார்க்காதே என்று? அவன் மனம் கொண்டவள் ரசிக்கிறாள். அவன் உயிர் வரை சிலிர்க்க செய்கிறாள். இதில் எங்கடம் அவனுக்கு மறுப்பு வரும்? மறுப்பு சொல்லத்தான் இந்த பொல்லா காதல் இடமளிக்குமா என்ன? கண்கள் காதல் சொல்ல இதழ்களின் புன்னகை அழகாய் அமர்ந்து போகமாட்டேன் என குழந்தையாய் அடம்பிடிக்க தலை தன்போல் ஆடியது. அவன் பாவனை கண்டு மெதுவாய் குனிந்து புன்னகைத்து கொண்டவள் உள்ளங்கை கொண்டு கண்ணக்கதுப்புகளை தடவி கொண்டாள். அத்திப்பூ நாணம் உவமையை மாற்றிக்கொள்ள தயாராகி நிற்கிறது. யார் கவனத்தையும் கவரா வண்ணம் இருவரும் அருகருகே அமர்ந்து கொண்டனர். யாழ்
அப்படி அமர வேண்டும் என எண்ணவில்லை. ஆனால் புதிதாய் அவள் மனமே அவள் பேச்சை கேட்காமல் அடம் பிடிக்கிறது. சர்வா மனம் கொண்ட சந்தோஷத்தில் இருநேரம் காத்த பசியெல்லாம் இப்போது தீர்த்து கொண்டான். மித்ரா அவன் உண்பதை நிறைவாய் பார்த்தவள் அவளும் உண்ண துவங்கினாள். அடிக்கடி அவள் தந்தை முகத்தை பார்த்திருந்த சுமித்ரா அதற்கு மேல் பொறுமை இல்லாமல், அப்பா, நான் வேலைக்கு போறத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு நைட் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாமா, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். நல்ல கம்பெனி, நல்ல வேலை. நீ சொன்ன மாதிரி அவங்களே ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறாங்களாம். உனக்கு இஷ்டம்னா நீ வேலைக்கு போமா. தந்தையின் வார்த்தைகளில் பெண்ணவள் முகம் பூவாய் மலர்ந்து போனது. தேங்க்ஸ்பா. இதுக்கு எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம்? உன் விருப்பத்துக்கு அப்பா எப்ப மறுப்பு சொல்லியிருக்கேன்? இப்ப சந்தோஷமாடி? இதுக்கு தானே காலையிலிருந்து முகத்தை தூக்கி வச்சிருந்த. தாயின் வார்த்தைகள் வாஞ்சையாய் வந்தது. இதெல்லாம் கேட்டும் கேளாமல் உணவிலேயே கவனம் வைத்திருந்தாள் மித்ரா. மெதுவாய் திரும்பி சர்வாவை பார்த்தாள். அவனோ புன்னகைக்கும் அவன் தங்கை முகம் கண்டு அவனும் மலர்ந்து சிரித்து கொண்டிருந்தான். மானசீகமாக தலையில் அடித்து கொண்டவள் மீண்டும் உணவில் கவனம் வைத்தாள். அன்று அந்த உணவு மேசையில் சுமித்ராவின் பேச்சும் சிரிப்புமே பிரதானமாய் ஒலித்தது. உணவு முடிந்து அறைக்கு சென்றதும் சுமித்ரா விஷயத்தில் என்ன செய்யலாம் என யோசித்து யோசித்து ஒரு முடிவை கண்டாள். அதன்படி சுமித்ரா இன்டர்வியூ முடிந்ததும் அவள் தம்பியுடன் பேச வேண்டும் என முடிவு கொண்டாள். அன்று நள்ளிரவு மித்ரா எப்போதும் போல் தோட்டத்தில் நடைபெயல அன்று சர்வா அங்கு வரவில்லை. அவன் வருவான் என அவள் மனம் எதிர்பார்த்ததோ. மீண்டும் அறைக்கு செல்லும் முன் மூடியிருந்த அவளின் அறைக்கதவை முறைத்துவிட்டு சென்றாள். அவளுக்கு யார் சொல்வது? அவளின் ஒற்றை புன்னகையாலும் பார்வையாலும் அவனின் ரணங்களை எல்லாம் அவள் களைத்துவிட்ட செய்தியை. அதன் தாக்கம் மனமெங்கும் அவளே வியாபிக்க நீண்ட நாள் பின் நிம்மதியை கண்ணுறங்கினான். மித்ரா கண்களில் கண்ட அந்த புது உணர்வில் ஒரு நாள் மகிழ்வாய் கழித்தவன் அதன்பின் அவளுடன் கண்ணாம்பூச்சி ஆடத் துவங்கிவிட்டான். அடுத்த நாள் விடியல் நல்லதாய்த்தான் இருந்தது. மகிழ்வாய் எழுந்தான். எழுந்ததும் அவள் ஞாபகம். மனம் அவளை நினைக்க, அவள் பார்வைகளை பாவனைகளை நினைக்க மனம் மறக்காமல் கேள்வி கேட்டது. அவளும் உன்னை காதலித்தால் என்ன செய்வாய்? நீ அவளை மணப்பது என்பது ஒரு காலம் நடக்காது. மனமும் மூளையும் சொன்ன செய்தி உண்மைதானே. அவனால் அவன் குடும்பத்தை மீறி வர முடியாதே. இதில் அவளும் அவன் மேல் காதல் கொண்டால் இருவரும் சேர முடியாமல் என்போல்தானே அவளும் வேதனையை சுமக்க வேண்டும். இந்த எண்ணமே சர்வாவை மித்ராவிடம் இருந்து விலக போதுமாய் இருந்தது. அவனுக்கு நன்கு தெரியும், இருவரும் காதலித்தாலும் இந்த காதல் திருமணத்தில் முடிய வாய்ப்பே இல்லை என்று. காரணம் அவன் குடும்பமும் அவன் வாக்கும் மட்டுமே. நேற்று மித்ரா கண்களில் அவனுக்கான ஈர்ப்பை பார்த்தான். அதை தாண்டி அவனால் யோசிக்க கூட முடியவில்லை. அவள் அவன் மேல் காதல் கொண்டு பிரிந்த துயரத்தில் வாடுவதற்கு அவள் காதல் கொள்ளவே வேண்டாமே என முடிவு கொண்டான். அவன் இருந்தால்தானே பிரச்சனை, பார்த்தால்தானே எல்லாம். அவள் அவனை காணும் எல்லா கதவுகளையும் அடைத்து கொண்டான். அங்கு கடையில் அவளை வைத்துவிட்டு இவன் வேறு பிரான்ச்சிற்கு சென்று விடுவான். அங்கு மித்ராவுடன் விக்னேஷ் அல்லது அபினேஷை அனுப்பிவிடுவான். அதையும் தாண்டி அவளுக்கான வேலைகள் செய்திகள் எல்லாம் சத்யன் மூலமே வரும். முதலில் அவன் செயல் புரியாமல் குழம்பி நின்றவள் அதன்பின், ஓ கண்ணாம்பூச்சியா, நானும் பார்க்கிறேன், எத்தனை நாளைக்குன்னு என இருந்துவிட்டாள். மனம் எப்போது அவனை காணலாம் என அவளாய் எதிர்பார்த்தது. 2 நாள் பொறுத்தவனால் அதற்கு மேல் அவளை காணாமல் இருக்க முடியவில்லை. அன்று அவன் பிளாட்டில் இருந்தவன் அவள் இருக்கும் உணர்வையாவது இருக்கட்டுமே என்ற எண்ணத்தில் அன்று இரவு 11 மணிக்கு மீண்டும் அவன் வீட்டிற்கு வந்தான். யார் கண்ணிலும் படாமல் சென்று விடலாம் என எண்ணி வந்தவனுக்கு அவளை கண்டிப்பாக வீட்டு வாசலில் எதிர்பார்க்கவில்லை. இவள் பின்பக்க தோட்டத்தில் இருப்பாள் என நினைத்து இவன் முன்பக்கமாய் வந்தான். அவள் அன்று முன்பக்க தோட்டத்தில் நடைபயின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவன் ஒரு நொடி அதிர்ந்து நின்று விட்டான். இது அவளை இங்கு எதிர்பார்க்காததால் வந்த அதிர்வு. அவன்தான் அதிர்ந்தான். அவள்தான் அவன் கார் வரும் போதே பார்த்து விட்டாளே. ஆக அவளிடம் அதிர்வில்லை. புன்னகை முகமாய் அவன் எதிரில் வந்து கை கட்டி நின்றவள், என்ன ஒரு வழியா கண்ணாம்பூச்சி முடிஞ்சுதா என வினாவினாள். குரலிலும் முகத்திலும் மாட்டிக்கொண்டாய் என்ற பாவம். தெரிஞ்சே அவுட் ஆகிட்டேன். அவன் ஆள் பதிலில் அவள் கண்களில் மின்னல். ஆனால் எதையுமே இரண்டாய் திருப்பிக் கொடுக்கும் மித்ரா இதை மட்டும் விட்டு விடுவாளா என்ன? சாப்பிட்டாச்சா? ஆச்சு. ஏன்? அப்ப சரி, சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் இங்க கார்டன்ல வெயிட் பண்றேன். எதுக்கு? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல ஏதாவது பிரச்சனையா? அவள் தீவிர குரல் கேட்டு அவனுக்கு அப்படித்தான் கேட்க தோன்றியது. அவளும் முகம் மாறாமலேயே ஆம் என தலையசைத்தவள், சீக்கிரம் வாங்க,
என கூறி அங்கிருந்து நகர்ந்தாள். அவனும் என்னமோ ஏதோ என விரைவாய் அவன் அறை நோக்கி சென்றான். அவன் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டவள் முகத்தில் மர்மமாய் ஒரு புன்னகை பூத்தது. அவன் 10 நிமிடத்தில் பதட்டமாய் மீண்டும் அவள் முன் வந்து நிற்க, தோட்டத்து இருக்கையில் அமர்ந்து இருந்தவள் புன்னகையுடன் அவன் அருகில் தட்டி காண்பித்தாள். அவனும் அமர்ந்து கொண்டவன், சொல்லியால் ஏதாவது பிரச்சனையா என பதட்டமாக வினாவினான். அவனை குறுஞ்சிரிப்புடன் ஒரு பார்வை பார்த்தவள், ஆமா பிரச்சனைதான் என அவன் பிபியை எகிர செய்தாள். எனக்கு மேட்ரிமோனிலிருந்து சில ப்ரொஃபைல் வந்திருக்கு. இவங்கள யாரை செலக்ட் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு உங்களை கூப்பிட்டேன். சொன்னது மட்டும் அல்லாது அவள் மொபைலையும் அவன் புறம் நீட்டினாள். யாழ், நான் பயந்துட்டேன். தவிப்பான வார்த்தைகளுக்கு பின் அழுத்தமான தலைகோதல். மூச்சை உள்ளிழுத்து காற்றை வாயால் ஊதி தள்ளினான். ரிலாக்ஸ், நீங்க தானே ஓடி ஒளிஞ்சீங்க. அதான் சீக்கிரம் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்க. பொசசிவ்னஸ் தலை தூக்க அவளை முறைத்து பார்த்தான். குறும்பாய் ஒற்றை புருவம் உயர்த்தி வைத்து, என்ன முறைப்பு? பண்ணுங்க, நீங்க பண்ணல என நானே பண்றேன் என அவள் மொபைலை இடித்துக்கொள்ள பொறுமைக்கார காதலன் சட்டென போனை பறித்து கொண்டான். மனம் குரங்குதான் போலும். வேண்டாமென்றால் வேண்டுமென துடிக்கிறது, வேண்டுமென்றால் வேண்டாமென மறுக்கிறது. அவளை பார்க்கவும் முடியவில்லை, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை. அவளை காதலாய் மணக்கவும் முடியவில்லை. அவள் மற்றவரை மணக்க தயாரானாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மொத்தத்தில் மொத்தமாய் குழம்பி நின்றான். யாழ் அவளின் பொறுமைக்கார காதலன். சிரிக்கும் இதழ்களை சுருக்காமலே, சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க, இல்ல நான் பண்ணவா என்றாள். அவனால் ஆன மட்டும் அவளை முறைத்தவன், செலக்ட் தானே பண்ணணும், இதோ பண்றேன் என்றான். காதலி மேல் ஊடலாய்.